வணக்கம். இன்றைய பொழுதில் தீபாவளி கொண்டாடுவது பட்டாசு வெடிக்கலாமா இல்லையா என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பட்டாசுகள் வெடிப்பதன் காரணமாக அதிக அளவு தீங்கு ஏற்படுகிறது. சுவாச பிரச்சனை உள்ளது, காற்று மாசுபடுகிறது போன்றவை அதிக அளவில் பேசப்படும் பொருட்கள். இது அரசியலாகவும் பார்க்கப்படுகிறது. ஏன் இந்து பண்டிகைகளுக்கு மட்டும் இந்த தடை என்று? இது பொதுவாக பார்த்தீர்களேயானால் பட்டாசு வெடிப்பது காற்று மாசுபடும் என்பது உண்மையே. பட்டாசுகள் பற்றி எங்களது ஆய்வு, பட்டாசு வெடிப்பதன் காரணமாக காற்றில் உலவும் நுண்ணுயிரிகளின் நிலை என்ன? தற்போதைய நிலையில் உங்களுக்கு தெரியும், ஈவன் கொரோனாவும் காற்றில் பரவுகிறது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் பட்டாசு வெடிப்பதால் காற்றில் இருக்கும் நுண்ணுயிரிகளின் நிலை என்ன ஆகிறது என்பதை நாங்கள் ஆய்வு செய்தோம். இது 2 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆய்வு. இதனை நாங்கள் ஆய்வு கட்டுரை வெளியிடும் ஹீலியான் என உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஆய்வு இதழில் வெளியிட்டோம். வேல்ஸ் பல்கலைக்கழகம், மரீனா லேப்ஸ் மற்றும் பாரதி மகளிர் கல்லூரியை சார்ந்த அறிவியலாளர்கள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டோம். விளைவுகள் என்ன? பட்டாசுகள் 2 வகையாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று பூமியிலிருந்து வெடிக்கும் பட்டாசுகள், மற்றொன்று காற்றில் பறந்து வெடிக்கும் வான வேடிக்கைகளாக கருதப்படுகின்றன. முறையே பூமியில் வெடிக்கும் பட்டாசுகளும் வானில் வெடிக்கும் பட்டாசுகளும் இரு வகையாக பிரிக்கப்படுகின்றன. இவ்வகை பட்டாசுகள் பூமியில் உள்ள துகள்களை வெளிக்கொணரும், காற்றிற்கு பரவச் செய்யும் மற்றும் காற்றின் மூலம் வெடிக்கும் வான வேடிக்கைகள் இவை இந்த புகைகளை வான்வெளியிலும் வெளியிடுகிறது. பூமி மற்றும் வான் அல்லது காற்று இவை அனைத்திலும் கலந்ததாகவே கருதப்படுகிறது. பட்டாசுகளின் தன்மைகளை பொறுத்தவரை பார்ட்டிகுலேட் மேட்டர் எனப்படும் நுண் துகள்கள் நிறைந்தது. அதில் ஹெவி மெட்டல்ஸ் என்பதும் இருக்கிறது. இவை ஓசோனையும் உருவாக்கக்கூடும் மற்றும் சல்பர் மற்றும் நைட்ரேட்டின் ஆக்சைடுகள் நிறைந்த ஒன்றாக வருகின்றன. இந்த மாசின் காரணமாக பொதுவாக என்ன வகையான நோய் தாக்கம் ஏற்படும்? பொதுவாக கண்ணெரிச்சல், நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். கண்ணெரிச்சலை உருவாக்கும். சுவாச குழாய் சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் வருவதற்கும் வாய்ப்புண்டு. நேசல் இரிட்டேஷன் எனப்படும் இங்கு எரிச்சல் உருவாக்கும். ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம், மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களான ஆஸ்மா மற்றும் அலர்ஜியை உருவாக்கும். நீண்ட கால சுவாசங்கள், இதற்கு நீங்கள் தொடர்ந்து பட்டாசுகளின் புகைகளுக்கு ஆட்படுகிறேன் என்றால் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. பொதுவாக இவைகள் இவ்வகையான தீங்குகளை உருவாக்குகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். எங்களது ஆராய்ச்சி என்ன செய்தோம் என்றால், சென்னையில் 15 இடங்கள் மேற்கொண்டோம். தீபாவளி கொண்டாடுவதற்கு 3 நாட்கள் முன்னாலும், தீபாவளி திருநாள் அன்றும், தீபாவளி கொண்டாடிய பிறகு 3 நாள் பிறகும் நாங்கள் காற்றை ஆராய்ச்சி செய்தோம். எதற்காக? நுண்ணுயிரிகளின் அளவு எந்த அளவு இருக்கின்றது என்பதை பரிசோதிப்பதற்காக. இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆண்டர்சன் N6 வயபிள் சாம்பிளர் எனப்படும் மிகச்சிறந்த சாம்பிளர். யுஎஸ்இல் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சாம்பிளர். கோல்டு ஸ்டாண்டர்ட் எனப்படும் இத்தகைய சாம்பிளரை யூஸ் செய்து நாங்கள் இந்த ஆய்வினை மேற்கொண்டோம். ஆராய்ச்சிகளின் முடிவு என்ன சொல்கிறது என்றால், புரோகாரியட் எனப்படும் பாக்டீரியாக்கள் 53% கம்மியாகிறது, குறைகிறது. காற்றின் அளவில் 53% குறைகிறது. பூஞ்சைகள், தற்காலம் மழைக்காலம், இப்ப நீங்க நிறையவே பார்ப்பீங்க பூஞ்சைகள். இவைகள் என்ன ஆகின்றது என்றால் காற்றின் அளவில் அதிக அளவில் காணப்படுகின்றன. இப்பொழுது உங்களை பின்னோக்கி அழைத்து செல்கிறோம். பட்டாசுகள் 2 வகை: பூமியிலிருந்து வெடித்து சிதறும் பட்டாசுகள் மற்றும் காற்றின் வெடித்து சிதறும் பட்டாசுகள்.
பூமியிலிருந்து வெடிக்கும் பொழுது இத்தகைய பூஞ்சைகளின் விதைகளும் காற்றில் பரவுகின்றன. அதனால் 78% பூஞ்சைகளின் விதைகள் எங்களுக்கு அதிக அளவில் கிடைத்தது. பாக்டீரியாக்களை பொறுத்தவரை சல்பர் ஆக்சைடு மற்றும் பிற கெமிக்கல் இவைகள் அவைகளை கொள்கின்றன. சோ காற்றில் பரவக்கூடிய நோய்கள், நுண்ணுயிரி நோய்கள் இவற்றை கட்டுப்படுத்துகின்றன பட்டாசின் புகை. பேத்தோஜெனிக் மைக்ரோப்ஸ் பொதுவாக நோய் உருவாக்கும் நுண்ணுயிரிகளை பெரிதளவில் 53% கட்டுப்படுத்தி இருக்கிறது பட்டாசுகள். பிளான்ட் பேத்தஜன்ஸ் நம்மை பற்றிய சிந்திப்பது தவிர வயல்வெளிகளில் அல்லது பயிர்களில் ஏதேனும் தாக்கம் ஏற்படுகிறதா, இத்தகைய பாக்டீரியாக்களையும் இவைகள் கொள்கின்றன. பாக்டீரியாக்களை விட மிக சிறிய அளவிலான வைரஸ்கள், இவற்றின் நிலை என்ன? வைரஸ்கள் எனும் பொழுது MERS இதற்கு முன்னாடி வந்தது, அதுக்கு பிறகு SARS எனும் நோய், இப்பொழுது COVID-19. பட்டாசு வெடிப்பதன் மூலம் காற்றில் பரவும் இத்தகைய வைரஸ்கள் கம்மி ஆகின்றனவா? இது மிகப்பெரிய கேள்வி நம்மிடையே இருக்கிறது. எனது அனுமானம், பாக்டீரியாக்களை கொல்லக்கூடிய அதே கெமிக்கல்ஸ், வைரஸ்கள் என்றது புரதம் மற்றும் டிஎன்ஏக்களால் ஆனது. இந்த புரதத்தையும் டிஎன்ஏக்களையும் அழிக்கும் தன்மை உடையது பட்டாசின் புகைகள். நான் யோசிப்பது, இத்தகைய பட்டாசின் புகைகள் வைரஸ் மீதும் தாக்கம் ஏற்படுத்தும், வைரஸையும் கண்ட்ரோல் பண்ணும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் இதனை முடிக்கின்றேன். ஆராய்ச்சிகளில் சிறந்த முடிவை தரும். இதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஆகிறது என்று. கோவிட் கம்மியாகிறதா இல்லை அதிக அளவில் பரவுகிறதா? பட்டாசு வெடிப்பதன் காரணமாக நீங்கள் இவ்வளவு நாள் லாக்டவுனில் இருந்த உங்கள் மன அழுத்தங்கள் வெளிவரும். ஸோ சைக்காலஜிக்கலி நீங்கள் வெளிவர துவங்குவீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஆனந்தத்தை உருவாக்குங்கள். இன்னொன்றை கருத்தில் கொள்ளுங்கள், சிவகாசி இந்த ஒரு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை விதமான மக்கள் இந்த ஒரே ஒரு நாள் திருநாளுக்காக அவர்களது உழைப்பை கொட்டியிருக்கிறார்கள். இதனை கருத்தில் கொண்டு தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்கள் என்பதுதான் என் கருத்து. தீபாவளி வாழ்த்துக்களுடன் உங்கள் முனைவர் நாகா உதயபிரகாஷ்.